ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு பெஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பூ வச்சு யூஸ்வலாக பண்ணுற பொரியல் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ மசால் வடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்து கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இது கூட 4 மணி நேரம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பும் சேர்த்து கோர்ஸாக, அதாவது பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாழைப்பூலேருந்து தண்ணி விடும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அரிசி மாவு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அடிஷ்னலாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சு வடை ஷேப்புக்கு ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ ஆயில் சூடானதும் வடையெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்ட்டான வாழைப்பூ மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.